தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். பஞ்சாபில் பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் தாக்குதலுக்குள்ளான கபடி வீராங்கனைகள் தற்போது டெல்லி வந்தடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். பஞ்சாபினுடைய தர்பங்காவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியின் பொழுது முறையாக விளையாடாத மாணவிகள் மீது புகார் அளித்ததாக தமிழ்நாட்டு கபடி குழுவின் மீது தாக்குதல் என்பது நடைபெற்றது. அதன் பிறகு அது கடுமையான ஒரு வாக்குவாதமாக முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அதன் பிறகு பத்திரமாக தமிழ்நாட்டு மாணவிகள் அனைவருமே டெல்லி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பஸ் மூலமாக அவர்கள் நேற்று இரவு பஞ்சாபிலிருந்து சேர்ந்து தற்பொழுது அதிகாலை டெல்லியை வந்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு இன்று மாலை ரயில் மூலமாக சென்னைக்கு புறப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த மாணவிகள் பயிற்சியாளர்கள் அனைவருமே தற்பொழுது பத்திரமாக டெல்லி வந்திருக்கும் நிலையில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு நடவடிக்கை என்பது எடுப்பதற்கான ஒரு கோரிக்கையும் தற்பொழுது கபடி சம்மேளனத்திடம் தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக அனைத்து மாணவிகளுமே பஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பொதுகை தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த உணவு தங்குமிடம் உள்ளிட்டவையும் தமிழ்நாடு அரசாங்கமானது ஏற்பாடு செய்துள்ளது. இது மட்டுமில்லாமல் இன்று மாலை பிற்பகல் அல்லது மாலையில் கிளம்பக்கூடிய சென்னை செல்லக்கூடிய ரயில் ஏதாவது ஒன்றில் அவர்கள் அனைவருக்குமே டிக்கெட் பெற்று அனைவருமே அனுப்பி வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளும் தற்போது தமிழ்நாடு அரசாங்கமானது மேற்கொண்டு வருகிறது. மிக முக்கியமாக இன்னும் ஒரு சுமார் 10-11 மணி அளவில் அனைத்து அந்த மாணவிகள் மற்றும் வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவரையுமே தமிழ்நாடு இல்ல உள்ளுறை ஆணையர் ஆஷிஷ் சர்மா மற்றும் அதிகாரிகள் நேரில் சந்தித்து என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கேட்க உள்ளதாகவும் முதற்கட்ட தகவலை நமக்கு அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.